தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் நாங்கள் வந்து நடுவில் வச்சுருக்கோம். அது பின்னர் அறிவிக்கப்படும். அது வந்து நிவேதா லோயஸ்க்கே வந்து தெரியாது நாங்கள் அந்த ஈவெண்ட் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, உங்கள் அனைவருக்கும் நினைவிலிருந்து நீங்காத ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள ஒவ்வொருவருடன் பேரன்புடன் வரவேற்கிறோம். இப்போது வரவேற்புரையை வழங்க யாமினி வருகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஹெஸ்டோரிஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். ஹெஸ்டோரிஸின் நீண்ட நெடிய 3 ஆண்டு கால பயணம் 6 புத்தகத்தில் ஆரம்பித்து 3 வருடங்களில் 160 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். 75 புதிய எழுத்தாளர்களை, பெண் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதை இங்கு பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சியுடன் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். ஆண்களின் உலகமாக மட்டுமே இருந்த எழுத்துலகில் ஆண்களின் பார்வையிலேயே உலகத்தை பார்த்து படித்து புரிந்து கொண்டிருந்த நமக்கு பெண்களின் எண்ணங்களை அவர்களின் மொழியாகவே பதிவு செய்ய ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஹெஸ்டோரிஸ்க்கு அனைத்து பெண் எழுத்தாளர்களின் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவனர்கள் நிவேதா லூயிஸ் மற்றும் தோழர் வள்ளிதாசனுக்கு மிக்க அன்பும் நன்றியும். இன்று புதிதாக 16 நூல்களை அறிமுகப்படுத்துகிறோம். அத்தனையும் வெவ்வேறு தளங்களில் எழுதப்பட்டவை. இந்த நிகழ்வை தலைமை தாங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் பெண்ணிய எழுத்தாளர் கவிஞர் கிருஷாங்கினியை அன்புடன் வரவேற்கிறோம். இவரது கானல், சதுரம் மற்றும் கவிதைகள் கையெழுத்தில் ஆகிய கவிதை தொகுப்புகள் மிக பிரபலம். பரத்தல் அதன் சுதந்திரம் என்னும் உலகளாவிய பெண் கவிஞர்களின் கவிதை தொகுப்பு நூலை பெண் ஓவியர்களின் போட்டோவைத்தோடு தொகுத்து வெளியிட்டுள்ளார். இவரது முதல் நூலான கானல் சதுரம் தொகுப்பிற்காக கவிச்சிறகு என்ற விருதை 2000 ஆண்டு பெற்றுள்ளார். இவரது இரட்டர பாணியில் வாஷிங் மிஷினையும் பிரசவிக்கும் தாயையும் இணைத்து எழுதப்பட்ட கவிதை உங்கள் பார்வைக்கு. அடைத்து உள் செலுத்தியும் கதவை அழுத்தி மூடிய பின் நீரும் நிழலும் அதற்குள்ளேயே திரவத்தில் மிதக்கும், உருளும் புரளும் உரிய நேரம் வரும் வரை சுழன்று சுழன்று மேலெழும்பும் அறைக்குள் சிறைவாசம், சிறுதுளை வழியே உள்நீர் வெளிவடிய உச்சக்கட்ட அலறலுக்கு பின் கையிரண்டு இழுத்து போட சுற்றிய கொடியும் ஈர மனமுமாக ஏந்திய பாத்திரத்தில் இறக்கி கீழே விழும். கவிதைகள் மட்டுமின்றி ஓவியம், இசை, நடனத்திலும் ஆர்வம் கொண்டவர். அது குறித்து பல கட்டுரைகளை எழுதியிருப்பவர். மறுபடியும் ஒருமுறை உங்களின் பலத்த கரகோஷத்தோடு கவிஞர் கிருஷாங்கினி அவர்களை வரவேற்கிறேன். இன்று புத்தகம் வெளியிடும் அனைத்து எழுத்தாளர் பெண் ஆளுமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். நகர்தல் என்றும் நன்று மற்றும் சினிமாவுக்கு வாரிகளா புத்தகங்களின் ஆசிரியர் தோழர் பாரதி திலகர் அவர்களை வரவேற்கிறேன். நகர்தல் என்றும் நன்று புத்தகத்தை அறிமுகம் செய்யும் தோழர் சித்ரா அவர்களையும், சினிமாவுக்கு வாரிகளா நூலை அறிமுகம் செய்யும் தோழர் சௌமியாஸ்ரீ அவர்களையும் வரவேற்கிறேன். மனிதனை படிப்போம் நூலின் ஆசிரியர் தோழர் தீபிகா தயாளன் மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் கோதாமணி அவர்களையும் வரவேற்கிறேன். காவிரி கதைகள் நூல் ஆசிரியர் தோழர் லக்ஷ்மி கண்ணன் மற்றும் நூலை அறிமுகம் செய்யும் தோழர் பிரேமா அவர்களையும் வரவேற்கிறேன். அவள் நலம் நூல் ஆசிரியர் தோழர் அனுரத்னா மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் தென்றலையும் வரவேற்கிறேன். சில இந்திய பெண்கள் சில கவிதைகள் நூலின் ஆசிரியரும் நமது சிறப்பு விருந்தினருமான தோழர் கிருஷாங்கினி அவர்களையும் நூல் அறிமுகம் செய்யும் அனிதா கோகுல் அவர்களையும் வரவேற்கிறேன். ரசூலின் மனைவியாகிய நான் நூலின் ஆசிரியர் தோழர் புதிய மாதேவி மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் மெல்வினாவையும் வரவேற்கிறேன். நோ ஆனி ப்ளீஸ் நூலின் ஆசிரியரும் எங்களின் ஸ்டார் எழுத்தாளருமான தோழர் கீதா இளங்கோவன் அவர்களையும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் சப்திகாவையும் வரவேற்கிறேன். எங்கிருந்தோம் இங்கு வந்தோம் நூலின் ஆசிரியர் தோழர் பிருந்தா சேது அவர்களையும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் இளங்கோவன் கீதா அவர்களையும் வரவேற்கிறேன். பெண் என்னும் பகடைக்காய் நூலின் ஆசிரியர் தோழர் ஜீவசுந்தரி மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் சண்முகப்பிரியாவையும் வரவேற்கிறேன். அவள் இவள் உவள் நூலின் ஆசிரியர்கள் முச்சந்து மன்றத்தின் தோழர்களான காளி, நாகஜோதி, முனைவர் கோமதி மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் பச்சைக்கிளியையும் வரவேற்கிறேன்.
உணர்வு சூழ் உலகம் நூலாசிரியர் தோழர் யாமினி மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் இந்துமதியையும் வரவேற்கிறேன். மேரி எலனார் கதைகள் நூலாசிரியர் தோழர் கமலி செல்வம் மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் டெல்பினையும் வரவேற்கிறேன். பார்ப்பனர் கடைநிலையில் இருந்து ஒரு குரல் நூலாசிரியர் தோழர் வசுந்தராராமன் மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் மோனிஷாவையும் வரவேற்கிறேன். அது ஒரு பிறைக்காலம் நூலாசிரியர் தோழர் ஜமிலா மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் சித்தி ஜின திஷாவையும் வரவேற்கிறேன். அறிவதுவே நூலாசிரியர் தோழர் வெண்பா மற்றும் நூல் அறிமுகம் செய்யும் தோழர் கோகிலாவையும் வரவேற்கிறேன். இங்கு வருகை தந்து எங்களை உற்சாகப்படுத்தும் வாசகர்கள் மற்றும் அனைத்து தோழர்களையும் வரவேற்கிறேன். மிக்க அன்பும் நன்றியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றியுடன் யாமினி. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் விருந்தினர்களை சிறப்பு செய்கிறோம். கவிஞர் கிருஷாந்தினி, நிவேதா லோயிஸ், கிருஷாங்கினி, சினிமாவுக்கு வாரிகளா அவங்களுக்கு கிருஷாந்தினி தோழர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். மனிதனை படிப்போம் தீபிகா தீனதயாளர், காவேரி கதைகள் லக்ஷ்மி கண்ணன், அவல் நலம் அனுரத்னா, ரசூலின் மனைவியாக புதிய மாதேவி, நோ அனி ப்ளீஸ் கீதா இளங்கோவன், எங்கிருந்தோ எங்கு வந்தோம் பிருந்தா சேது, பெண் என்னும் பகடக்காய் ஜீவசுந்தரி, அவள் இவள் உவள் முச்சந்தி மன்றம், முச்சந்து மன்றம், உணர்வு சூழ் உலகம் யாமினி, மேரி எலனார் கதைகள் கமலி, பார்ப்பன கடைநிலையிலிருந்து ஒரு குரல் வசுந்தராராமன், அது ஒரு பிறைக்காலம் ஜமீலா, அறிவதுவே வெண்பா, பிரேமா அவர்களை வரவேற்கிறோம். சித்ரா, நகர்தல் என்றும் நன்று, சித்ரா அறிமுக உரை ஆற்றுகிறார். சௌமியா ஸ்ரீ, சினிமாக்கு வாரிகளா, கோதாமணி, மனிதனை படிப்போம், ரா பிரேமா, காவேரி கதைகள், பிரேமா அவர்களுக்கு கிருஷாங்கினி அவர்கள் பரிசை வழங்குவார். அனிதா கோகுல், மெல்வினா, சப்திகா, இளங்கோவன் கீதா, நாங்க உரைக்கு முன்னாடியே வந்து சிறப்பு பரிசு நினைவு பரிசு அவங்களுக்கு கொடுத்துறோம். நாங்க பேச வைக்கிறோம். சண்முக பிரியா, அவர் டியர் பச்சைக்கிளி, எந்த கலர் பிடிக்குதோ அதுல ஒரு கலர் எடுக்கவும். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சீட் எடுங்க. கீகி, இந்துமதி, டெல்பின், மோனிஷா, சித்தி ஜீனத் நிஷா, கோகிலா வந்திருக்காங்களா? கோகிலா இல்ல.
வரவேற்புரை ஆசிரியர் யாமினி தொகுப்பு 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 வச்சுட்டு போவேன், நான் தான் சொல்லுவேன். ஓகே. தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் ஆயிஷா. எனக்கு கொடுக்குறீங்களா? நகர்தல் என்றும் நன்று பாரதி திலகர். சினிமாவுக்கு வாரிகளா பாரதி திலகர். இதை வந்து அவங்களோட தமிழம்மா, அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு தமிழ் டீச்சரா இருந்தவங்கள அவங்க வந்து கூப்பிட்டு அமெரிக்கால இருந்து பயணம் பண்ணி இங்க வந்திருக்காங்க. கரகோஷம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அவங்களோட ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களுக்கு வந்து குட்டி யானையில இருந்து ஆட்களை வேற வரவழைச்சிருக்காங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. மனிதனை படிப்போம். தீபிகா தீனதயாளனோட கோதாமணி பெற்றுக்கொள்வார். காவேரி கதைகள் லக்ஷ்மி கண்ணன் ரா பிரேமா பெற்றுக்கொள்வார். அவள் நலம் அனுரத்னா தென்றல் பெற்றுக்கொள்வார். இந்திய பெண்கள் சில கவிதைகள் கிருஷாங்கினி. முச்சந்தி மன்றம் இல்ல, முச்சந்து மன்றம் வெளியிடுறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஓகே. நோ அனி ப்ளீஸ் கீதா இளங்கோவன் உடைய புத்தகத்தை ஹரிணி பெற்றுக்கொள்வார். ஆமா, இதுக்காக இன்னொரு அமெரிக்கா தோழர் நம்மளுடன். பெண் என்னும் பகடக்காய் ஜீவசுந்தரி சண்முகப்பிரியா பெற்றுக்கொள்வார். அவள் இவள் உவள் முச்சந்து மன்றம் சித்ரா பெற்றுக்கொள்வார். உணர்வு சூழ் உலகம் யாமினி பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உணர்வு சூழ் உலகம் யாமினி இந்துமதி பெற்றுக்கொள்வார். மேரி எலனார் கதைகள் கமலி ஆயிஷா பெற்றுக்கொள்கிறேன். மோனிஷா பார்ப்பன கடைநிலையில் இருந்து ஒரு குரல். மோனிஷா.
அது ஒரு பிறை காலம். ஜமீலாவோடதை அசீலா பெற்றுக்கொள்வார். ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஜமீலா. அறிவதுவே வெண்பா நன்மாறன் மற்றும் சுஜாதா பெற்றுக்கொள்வார். யார் வாங்கணும்? ஆமாம், யார் வாங்கணும்? பிரேம். எங்கிருந்தோம் இங்கு வந்தோம் பிருந்தா சேதுடைய புத்தகம் இளங்கோவன் கீதா வெளியிட பிரேம் பெற்றுக்கொள்வார். பிரேம் தோழர் வாங்க. பெரிய இளங்கோவன் சின்ன இளங்கோவன். கிருஷாங்கினி அவர்கள் வருகிறார். அதற்கு முன் அவரை பற்றிய சில வார்த்தைகள். கிருஷாங்கினி ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளர், எழுத்தாளர். இவர் 1982 ஆண்டிலிருந்து எழுதி வருகிறார். இவர் காணல் சதுரம், கவிதைகள் கையெழுத்தில் ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். காவ்யா பதிப்பகத்தின் வெளியீடான பரத்தல் அதன் சுதந்திரம் எனும் பெண் கவிஞர்களின் கவிதைகளை தொகுப்பாசிரியர் ஆவார். இவர் ஓவியங்களை குறித்து கட்டுரைகள் எழுதியுள்ளார். மொழிபெயர்ப்பையும் விட்டு வைக்காத ஒரு சகல கலாவல்லி. உணவு உண்ண இயலாதவருக்கு சாக்லேட் உண்ண தோன்றலாமா என்று உள்ள குமுறல்களை எழுதினேன். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. அதிலிருந்து தான் அவங்க கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கவிஞர் தேவமகள் அறக்கட்டளையின் 2000 ஆண்டிற்கான கவிச்சிறகு விருது பெற்றுள்ளார். முதல் நூலானாக கானச்சதுரம் தொகுப்பிற்கு இது கிடைத்திருக்கிறது. சமகால புள்ளிகள் சிறுகதை தொகுப்பிற்கான 2ஆம் பரிசு பெற்றுள்ளார். இந்திய அரசின் மனித உரிமை கமிஷனரில் அமையப்பெற்ற கலாச்சார மையத்தின் உயர்நிலை மானியம் அவருக்கு கிடைத்துள்ளது. அவங்களோட விக்கியை நான் போய் படிக்கும்போது பயங்கரமாக நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அதே உற்சாகமும் அதே இதுவும் இந்த ஏஜுக்கு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களை இந்த மேடையில் கரெக்டாக நிவேதா லோயஸ் தலைமை இது வகித்ததுக்கு நான் அது கரெக்டான ஒரு மேடையாக இது இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. இங்கே உட்கார்றத விட அங்கே உட்கார்றது தான் எனக்கு சௌகரியம். ஆனால் இங்கே உட்காந்துருக்கேன் நான் இப்போ. முதல் விஷயமா நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஹஸ்டோரிஸ் ஆரம்பித்து அவங்க இத்தனை பெண்களுக்கு இவ்வளவு நூல்களை வெளியிட்டிருக்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நாள் முன்னால் ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு நானும் 40 வருஷமாக போயின்னு இருக்கேன். எங்கேயும் ஒரு மூலையில் ஒரு ரேக்கில் ஒரு பெண்ணுடைய எழுத்தாளருடைய புத்தகங்கள் இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், என்றைக்கான ஒரு நாளைக்கு ஒரு தனி ஸ்டால் பெண்களுக்காக வைக்கணும், அது நான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ அத்தனை பெண்களும் எழுதவல்ல, அந்த தைரியமும் எனக்கு இல்லை, ஒத்துக்கணும். அப்புறம் ஒரு தொகுப்பு போட்டேன். அப்போவும் திருப்பி எனக்கு தோணிட்டு, ஏன் இவ்வளவு இடைவெளி இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எழுத்தில், ஏன் அவங்கள நம்ம முன்னே கொண்டு வர முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த வருஷம் நான் ஹஸ்டோரிஸ்க்கு போன போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பரவசமாக இருந்தது. அத்தனையும் பெண் எழுத்தாளர்கள், அத்தனை பேருடைய நூல்களும் அங்கே இருக்குது. இங்கே நான் உண்மையை சொல்லணும்னா, எல்லா பேரும் நான் கற்பனை பண்ணியிருக்கிற பேர் வேறு, இங்கே இருக்கிற பேர் வேறு. இந்துமதி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்துமதி வேறு, இங்கே இருக்கிற இந்துமதி வேறு. இப்படி எல்லாம் ஒரு 2-3 தலைமுறைகள் முன்னால் வந்திருக்காங்க. அது எனக்கு பெரிய விஷயமாக தோன்றுறது. எந்த ஆணுமே தன்னுடைய கலையை
எந்த கஷ்டத்துலேயும் பாதியில் விடுறதில்ல. ஆனால் பெண்கள் அந்த கலையை தொடர்றதுக்கு பல தடைகள் வருது. நம்மளும் எதை உதறலான்னு பார்த்தோம்னா நம்ம கலையை உதறிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளை சமரசம் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும் எல்லாரும்னு என்னுடைய ஆசை. தலைமை உரைனா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. தலைமையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் நான் நினைக்கல. ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒற்றை பெற்றோர் அப்படிங்கிற சொல்ல ஒழிக்கணும். எந்த இடத்துலையும் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் முழுக்க ஒற்றை பெற்றோருங்கிறவ ஒரு அம்மா தான் வளர்த்துறா குழந்தைய. எந்த ஆணும் தன்னுடைய குழந்தைய, விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே தான் அம்மா தான் பெண்ணை வளர்க்கும் போதும் என்ன பெற்றோர் வேண்டி கிடக்கிறது இல்லை. பெண் வளர்த்த குழந்தைகள், அம்மா வளர்த்த பிள்ளைகள் தான் அவைகள் எல்லாமே. அந்த காலத்தில் என்னுடைய வயசுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லார் வீட்லேயும் ஏதான ஒரு அத்தை இருப்பாங்க. அந்த அத்தை கணவன் இல்லாதவளாவோ கணவனால் விரட்டப்பட்டவளாவோ அண்ணா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அத்தை கதை சொல்லுவாங்க, அத்தை சாதம் ஊட்டுவாங்க, அத்தை தன்னை கூட கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த அத்தையோட வாழ்க்கை என்னென்னு அந்த குழந்தைக்கு அப்போ புரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஒற்றை பெற்றோர் கணவனை விட்டு வெளிவந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது என் வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன் குழந்தைய தானே வளர்த்தினாங்க, எல்லாமே வேலை செஞ்சு தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றினாங்க. ஆனால் அவங்க டைவோர்ஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பமானோம் கப்பல் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது கணவனை விட்டுட்டு தான் வேலை செஞ்சு குழந்தைகளை காப்பாற்றி. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னுடைய தோழிக்கே அந்த பிரச்சனை வந்தது. நம்மளை மாதிரி இருக்கிற பெண்கள் சம்பாதிக்கும்போது தன்னுடைய பணம் பின்னால் ப்ராவிடென்ட் ஃபண்டோ இன்சூரன்ஸோ எங்கே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா பேரை போடுவோம். கல்யாணம் ஆன உடனே கர்மஸ்ரத்தையாக புருஷன் பேருக்கு மாற்றிடுவோம். அப்போ அந்த புருஷன் பேருக்கு மாற்றத்துக்கு அப்புறம் புருஷனே இல்லாத போன போது இந்த பணத்தை எவன் எடுத்து விடுவான் அப்படிங்கிறதுக்காக 55 வயசில் அந்த என்னுடைய தோழி டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணினான். அப்போது அங்கே கேட்கப்பட்ட கேள்வி, இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை அது. அப்புறமா போராடி அதுக்கப்புறம் அந்த பெண்ணு அந்த அந்த பிஎஃப் பணமெல்லாம் அந்த ஆளுக்கு போகக்கூடாதுன்னு பண்ணினான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இந்த ஒற்றை பெற்றோர் வரும்பொழுது நிறைய குழப்பம், நிறைய குழந்தைகளுக்குள்ள குழப்பம், பெரியோர்களுக்குள்ள குழப்பம், அது எல்லாமே ஒரு விதமான சுழல் மாதிரி இருந்தது. அதையும் தாண்டிட்டோம் நாம். இப்போ ரொம்ப சகஜமாக ஆணும் பெண்ணும் பழக முடிகிறது, பேச முடிகிறது, பகிர்ந்துக்க முடிகிறது, தன்னுடைய உணர்வுகளை வெளியில் சொல்ல முடிகிறது. எந்த விதமான ஒரு தொடர்பும் எல்லாமையும் இருந்தாலும் அது எதுவுமே தப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோன்றுறது, பிருந்தா மாதிரி ஒரு எழுத்தாளர் தன்னுடைய மகளை எழுத வச்சுருக்காங்க. அது சாமானிய விஷயம் இல்லை. டீனேஜில் குழந்தைங்களை கொண்டு வருதுங்கிறது இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குது. எந்த விஷயமான கவலையும் நம்ம பட வேண்டாம், யாருக்காகவும் பயந்துக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நாம் வாழ போகிறோம். யாரும் நமக்கு எந்த விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. அதனால் எல்லாரும் தைரியமாக நம்ம பெண்கள் முன்னுக்கு வரணும், எல்லாத்தையும் எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மத பெண்களும் எல்லா ஜாதி பெண்களும் உள்ளே வரணும். நிறையா அந்த கலைக்குள்ளே தன்னை விடாத தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த ஹெஸ்டோரிஸ் குழுமத்துக்கும் மற்ற உங்களை மாதிரி பார்வையாளர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். நன்றி அம்மா. நீங்கள் நினச்சதை பண்ணுறதுக்கு தான் நிவேதாவும் வலிதாசனும் இருந்திருக்காங்க. அதனால் இத்தனை பெண்கள் எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் ஆசையை நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் ஒன்று தீபாவளி பரிசுன்னு சொன்னேன்ல, அது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த நெகிழ்வான தருணம் இப்போது இந்த மேடையில் வலிதாசன் தோழர் மற்றும் நிவேதா லோரிஸை மேடை கலைக்கிறோம். எங்களோட அன்பை எங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இது ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் ஹெஸ்டோரிஸ் ஃபேமிலி
உங்களை நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த தருணத்தில் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வள்ளிதாசன் தோழருக்கு பிருந்தா சேது கொடுப்பாங்க. இதை பிரித்து அதில் என்ன இருக்குன்னு படிக்கணும். ஆமாம். அப்புறம் கீதா இளங்கோன் வந்து நிவேதா லோயிஸ்க்கு தராங்க. இப்பவே பிரிக்க வேண்டும். நீங்க 2 பேரும் அவ்வளோ பெரிய திறமை, கடின உழைப்பு, ஒரு அற்புதமான ஆளுமை. அதுவும் வள்ளிதாசன் தோழர் எப்படி இருக்காருன்னா, சூரிய வம்சம்ல அந்த யானை மேல எல்லாரும் ஏற்றி விட்டு வாடா 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 முன்னாடி வா அப்படின்ற மாதிரி அவர் சத்தமே கேட்காம ஒரு பெரிய செயல் எத்தனை பெண்களை எழுத வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம போய் படிச்சாதான் அவரை பத்தி தெரியுது. You're the best bro. And நிவேதா லோயிஸ்க்கு அந்த ஓகே. நாங்க இதோட எங்க அன்பை முடிச்சுக்கல. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அது வந்து ஹெர் ஸ்டோரிஸ். இவ்வளோ நாள் 3 வருடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எங்களோட அன்பு வந்து எங்களால் எப்படி காட்ட முடியும்னு தெரியல. அதனால எங்களால் முடிஞ்ச உங்களோட ஹெர் ஸ்டோரிஸ் ஃபேமிலி நம்ம ஹெர் ஸ்டோரிஸ்க்காக வழங்குற ஒரு கிஃப்ட். அதை கிருஷாந்தினி மற்றும் நம்ம ஹெர் ஸ்டோரிஸ் ஃபேமிலி குடும்பம் நிவேதா லோயிஸ் கிட்டையும் வள்ளிதாசன் தோழர்கிட்டையும் கொடுக்க போறாங்க. அது என்னன்னு அவங்களே ஓபன் பண்ணி படிப்பாங்க. தீபாவளி பரிசு பிரிச்சு அது என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. எங்களால அந்த பொருள் அப்ப இங்க எடுத்துட்டு வர முடியல, அதனால டைரக்டா ஹெர் ஸ்டோரிஸ்ல டெலிவர் ஆயிடும். இந்த முன்னெடுப்பை செஞ்சது நம்ம ஆயிஷா தோழரும் பச்சைக்கிளி தோழரும் தான். ஸோ அவங்களுக்கான நன்றி. பிருந்தா 3 பேருக்கும். பிருந்தா சேது தான் மைண்டு. ஆக்சுவலாக இது எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா, நிவேதாவோட விக்கிபீடியா ஒன்று வந்து தமிழில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ட்ரைனிங் போய் எடிட் பண்ணும்போது எவ்வளவு வேலைகள், எவ்வளவு விஷயங்கள் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. என்னால் எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அவ்வளவு இன்ஃபர்மேஷன், ரெஃபரன்ஸ் கேட்டால் அப்படியே ஒரு அடிஷ்னல் பேஜ் லெவலுக்கு அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அவங்களோட உழைப்பு எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்கள் உழைப்புக்கு மட்டும் இல்லை, உங்கள் சமூகம் சார்ந்து ஒன்று முன்னெடுக்கிறீங்கல்ல, உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஸோ அதனால் எங்களோட சின்ன அன்பின் வெளிப்பாடு. தேங்க்யூ. தருவதற்காக தோழர் வெங்கடேஷ் விருப்பப்படுகிறார். தோழர் 2 minutes ஃபார் திஸ். 2 நிமிடங்கள். அவைக்கு வணக்கம். சாரி, நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. பட் எனக்கு பிடிச்ச எழுத்தாளருக்கு நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ சம்திங் இஸ் கிவிங். அன்புன்றது கொடுக்கறது அப்படின்னு தெரியும். ஸோ புத்தகத்தை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு மட்டும் தெரியும். ஏன்னா எனக்கு யாருமே எனக்கு புத்தகத்தை கொடுத்தது கிடையாது. ஸோ ரொம்ப ஏங்கி இருந்திருக்கு எனக்கு புத்தகம் கிடைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸோ எனக்கு பிடிச்சவங்களுக்குலாம் நான் புத்தகம் கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் தான் தோழர் கீதா இளங்கோவன் அவர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய துப்பட்டா போடுங்க தோழியை வந்துட்டு வாசிப்பை நேசிப்போம்லையும் அறிவை அறிவோம்லையும் விமர்சித்தோம். தொடர்ந்து பேசணும் அதை பற்றி. கல்வராயன் மலையில் இப்போ கூட நீங்கள் ஒரு சில போஸ்ட் போட்டிருந்தீங்க, 2 வருஷம் ஆகிடுச்சு போனது தெரியலன்னு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 years பெண்ணியத்தை தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம், பெண்களை தொடர்ந்து ஆதரிச்சிட்ருக்கோம். என்னதான் நீங்கள் இத்தனை பெண்கள் இன்றைக்கு அவை அலங்கரித்தாலுமே உங்களுடைய எழுத்துக்கள் மிளர்கின்றன, ஆனால் சமுதாயத்தில் இன்னும் அது பகிரங்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். காரணம், எங்களை விட பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அறிவாக இருக்கீங்க. அது ஏனோ எங்கள் சமுதாயம் வந்து நிராகரிக்குது, அது ஏற்றுக்க மறுக்குதுன்றது வந்து உண்மை. எவ்வளோ பேசினாலும் அதுதான் உண்மைன்றதை சொல்லிக்கிறேன். நீங்கள் துப்பட்டா போடுங்கன்னு சொல்லும் போது நான் நினச்சேன், யூ ஆர் இன்சிஸ்டிங் டு, நீங்கள் ஷால் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். இது எப்படி இருக்குன்னா, கோபிநாத்தனோட புக்கு, தயவு செஞ்சு புக்கை வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரியான கான்ட்ராடிக்டரி. இப்போ கூட நோ ப்ளீஸ் என்ன ஆனி நோ ப்ளீஸ் சம்திங். ஸோ இந்த புக்கை டாபிக் பார்த்து வாங்கணும்னு நினச்சி நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ கான்ட்ராடிக்டரி டாபிக்கு எப்போவுமே வரவேற்புகள் அதிகம். அதை தொடர்ந்து
இப்போன்றதுல வைக்கம்ல மாசிலை போராட்டம் தொடர்ந்து யா தோழர் ரொம்ப Sorry, தயவு sorry, செய்து 2 minutes. அறையை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க ஷிஷ்யா ஸோ இன்றைக்கும் சரி நான் முடிச்சுக்கிறேன் நம்ம நீங்க தனிப்பட்ட பர்சனல் முறையில தேங்க்யூ பேசிக்கோங்க. ஐ காட் ஆன் இஃப் ஐ ப்ளீஸ் அக்செப்ட் இட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பிரபல எழுத்தாளர் கோகிலா, ரைட்டர் கோகிலா. ஓகே, முடிவுரை சொல்லி உங்களை முடிச்சு விட நான் விரும்பலை. ஒரு மனிதர்களால் அதிகபட்சம் நம்ம வந்து எப்போவுமே டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்போம் அவங்களோட டைம். அந்த டைமை எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியாக இதுக்காக எங்களோட செலவழித்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் இதயபூர்வமான அன்பு. நன்றி.